நண்பர்களுக்கு வணக்கம். கசாலி டிகோட்ஸ். நான் கசாலி. இன்னைக்கு வந்து மே 26, 2026 அ காலை 8 மணி. சரி. என்னமோ நம்ம தினந்தோறும் வந்து அந்த இது வ வ வானிலை செய்தியோ இது சொல்ற மாரி ஆயிருச்சு. ஆனாலும் நெறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குது. இந்த மாரி டேட் சொல்லி சொல்றது. அதுபோக நம்மளுடைய காட்சி ஊடகத்திலயும் அதிலயும் வீடியோலயும் வந்து சைடுல அந்த டேட் போடுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதில நம்ம இன்னைக்கு லோக்கல் அரசியல் தான் பேசப் போறோம். ஏற்கனவே 2 நாளா வந்து காக்ரோச் பத்தி பேசி, உலகத்தின் உலகமே அழியும்போது, அழியக்கூடிய கடைசி உயிரினமா காக்ரோச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. எப்பவுமே நம்ம வந்து மதம் ஒரு பக்கம் என்னதான் சொல்லியிருந்தாலும், அது வந்து நம்முடைய வாழ்வியலுக்காக சொன்னதா இருக்கும். சயின்ஸ் வந்து நம்ம வளர்றதுக்கான ஒரு விஷயம். சயின்ஸ் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுச்சா, இதெல்லாம் ஓகேன்னு சொல்லுச்சா நம்ம நம்புவோம். ஓகேன்னு சொல்லாத நம்ப மாட்டோம். முன்னாடி வந்து சயின்ஸ் வந்து சயின்ஸ் இல்லாம மதம் என்ன சொன்னாங்க வந்து, பறந்து வந்தாங்க, இங்க போனாங்க, அங்க போனாங்க, கையிலேயே வந்து உலகத்த பார்த்தாங்க அப்படி முன்னாடி வந்து பேசிட்டு இருப்போம். ஆனா, இப்ப சயின்ஸ் என்ன பண்ணுச்சு, அ ம இத வந்து அ ம அ விமானம் கண்டுபிடிச்சு, இப்ப ஹெலிகாப்டர் அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துல பட்டன் அமுக்குனா போய் இன்னொரு இடத்துல போய் தாக்குச்சு. இதெல்லாம் நடக்குதா? சயின்ஸ் வந்து சாதிக்கும்போது, இதெல்லாம் பாசிபிள். கையில உலகத்த பார்க்கணும், மொபைல வச்சு பார்க்குறோம், உலகத்த பார்த்துடுறோம். அப்படிங்கிறது தான். சரி இது மாரி. ஸோ இந்த மாரி ஒரு அ விஷயம் அப்படிங்கும்போது, நமக்கான ட உள்ளூர் அரசியல் என்னத்த நம்ம பேசப் போறோம். ஏன்னா சயின்டிஃபிக்கா எல்லாத்தையும் வந்து பார்க்குறோம். ஏன்னா உள்ளூர் அரசியல் சயின்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஃபேக்ட் செக் பண்ணி என்னென்ன நடக்குது அப்படின்னு. சரி. இப்போ முக்கியமான தலைப்பு. ஓகே. அ இது வந்து அழிவின் விளிம்பில் திமுக அப்படின்னா எப்படி ஷாக்கா இருக்கு? திமுக எவ்வளோ பெரிய கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. அது வந்து அழிவின் விளிம்பிலா? அல்லது தெரியாத்தனமா வந்து தவறா அதிமுக அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா திமுகன்னு சொல்லிட்டோமா? அப்படின்னு பார்த்தோம்னா, செக் பண்ணா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆ கால மாற்றம் அப்படிங்கிறது தான் மாறாதது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாற்றத்தோட எட்ஜ்ல திமுக இருக்கா? அதிமுக இருக்கா? அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கலாம் அப்படிங்கிறது தான். என்ன காரணம்னு ஒண்ணொண்ணா பார்த்துருவோம். திமுக ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு அ தனித்துவமான கட்சி. அதுக்கு வந்து பயங்கரமான எல்லா இடமும் கிளைகள பரப்பி சிஸ்டம் போர்டு எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படின்னு நம்ப வைக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனா அது உண்மையும் கூட. எல்லாம் இருந்தது. கரெக்ட் தான். அப்புறம் அவரு கலைஞர் மறைவுக்கு அப்புறம் இவரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப திறமையா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாரு. எல்லாம் ஓகே தான். அதெல்லாம் தாண்டி ஒரு புது யுகம் டக்குன்னு பிறந்திருக்கு பார்த்தீங்கள்ல. இந்த இடத்துல நம்ம நானே வந்து குளத்தூர்ல அட்லீஸ்ட் இதில வந்து இவிஎம் பத்தி அதில உள்ள ஸ்லிப்ப பத்தி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் மாற்றம் நிகழ்ந்துருச்சு. அது சிறுவர்கள், குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவர்கள் வரைக்கும் சரி ஒரு மாற்றம் நிகழ்ந்துருச்சு. அப்புறம் இவங்க ஆட்சி வந்து நல்லாட்சி தராங்களா, நல்லாட்சி தரலையா என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனா மாற்றம் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள். இத வந்து நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. சரி இந்த மாற்றத்தில இந்த சுனாமி அலை அதில வந்து ஆ அதிமுக அடிச்சுட்டு போதா, திமுக அடிச்சுட்டு போதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதில வந்து ஒரு விஷயம் வந்து வெளியில நான் ஒரு முக்கியமான நண்பர்ட்ட, இந்த அரசியல்ல வந்து அலசக்கூடிய நண்பர்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆ அப்படி ஒரு அற்புதமான வார்த்தையா இருந்துச்சு. இது என்னோட கருத்து மட்டும் இல்ல. நான் வந்து வெளியில நண்பர்ட்ட டிஸ்கஸ் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஏன்னா அவரு பேரெல்லாம் சொல்லி ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. அதனால ஒரு எக்ஸ்பர்ட் பேசும்போது, அவரு சொன்ன விஷயம் வந்து, இந்த தேர்தலுக்கு முன்னாடி மார்ச், ஏப்ரல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, திமுக ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு பண வசதி படைத்த, அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி. அதிமுக பிஜேபியோட சேர்ந்திருக்கு. அதோட வலிமைய வந்து ரொம்ப இழந்திருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு அடுத்த லெவல்ல ஏதோ பரவால்ல அப்படின்ற கட்சி. இப்போ அ அடுத்த இடத்துக்கு வந்து அ விஜய் வந்து தாவேகா, அ அப்புறம் வந்து அதுக்கப்புறம் விசில் சின்னம் கிடைச்ச அப்புறம் விசில் விசில்னு எல்லாம் வந்து பேசுறாங்க. போற இடம் பூரா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மரணங்கள் நிகழுது, எல்லாம் இருக்கு. அதனால வந்து அவர பத்தின வந்து மீம்ஸ் அது இதுன்னு போட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. சிபிஐயோட டெல்லிக்கு போய் அங்க என்கொயரி அப்படின்னு பயங்கரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கட்சியெல்லாம் எங்க தேறும் அப்படின்ற அளவுல ஒரு 3வது இடத்துக்கு வரலாம். ஏதோ ஒரு 10% 15% அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு ந தேர்தல் நெருக்கத்துல வரும்போது ஒரு 20% வரலாம், 25% வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி அது கண்டிப்பா வந்து அதோட பலத்தை இழக்கும். ஏன்னா, அவ வந்து பேச்சால் வளர்ந்து, பேச்சால் அ ம அழிந்தன்னு சொல்ல முடியாது. குறைந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாரி சூழல்ல திமுக இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா,
திமுக கூட்டணியில் வந்து ஒரு மாதிரி ஃபெவிக்கால் போட்டு போட்டு ஒட்ட வச்சிருந்த கிட்டத்தட்ட ஒட்ட வச்சிருந்த இந்த இது காங்கிரஸ் வந்து கலண்டுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட. ஓகே, காங்கிரஸ் வந்து முதல்லேருந்தே முதுகுல குத்துற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. போன 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ராகுல் காந்தியும் இவரும் ஸ்டாலின் சேர்ந்து அப்படி மை பிரதர் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். பீகார் தேர்தலில் இவர் ஸ்டாலின் போய் அங்கே இங்கே வந்து ஒரு மொழி மாற்றத்தை வச்சு அங்கே பேசினதாக இருக்கட்டும். பயங்கரமான வைரல் எல்லாம் போச்சு. இந்திய அளவில் பெரிய தலைவரா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டாலினுக்கு பெரிய பேர் வந்துச்சு. ஒரு கட்டுக்கோப்பானது அப்படின்னு வந்தது. ஆனால் அவ்வளோ இதாக இருந்தது. டக்குன்னு வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்லாமல் கிளம்பி போங்க அப்படின்ட்டு எட்டி உதச்சிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் சீட்டு ஷேரிங்லேயே பிரச்சனை வந்துச்சு. 28 சீட்டில் வந்து அவங்க 5 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த அலையில் வந்து நிறையா பேர் தோத்ததில் காங்கிரஸ் வந்து 23 தோத்துட்டாங்க, 5 ஜெயிச்சிருக்காங்க 28 சீட்டில் அப்படின்ற ஒரு செய்தி. ஓகே, இதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து விசிகா அண்டு ஐயுஎம்எல், அப்புறம் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து அவர் நடத்தின விதம் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும், அது நடத்தின விதம் வந்து நிறைய பேரை முகம் சுளிக்க வச்சது. ஆனாலும் பிஜேபிக்கு எதிராக வரணும். அப்புறம் வந்து விஜயோட வந்து ஒரு பிஜேபி நியமிக்கப்பட்ட ஒரு கள்ள குழந்தையோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதனால இதெல்லாம் வரக்கூடாது, நாம் தமிழர் கட்சி வராது, ஆனால் இவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதோட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்களா. சரி, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நமக்கு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க போய் வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு ஒரு 8 எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 4, பிசிகாவில் 2 6, முஸ்லீம் லீக்கில் 2 8 அப்படின்னு 8 பேரும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இப்போ கடைசி என்னாச்சு, விசிகாவில் ஒரு மினிஸ்ட்ரி நீ வந்து கூட்டணி ஆட்சின்றது வந்து சேர்ந்துருச்சு. இது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் எதிர்பாராத அளவில் சமத்துவம், ஜனநாயகம், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து சொன்னார்ல, பொதுக்கூட்டத்தில் சொன்னார்ல, அதை வந்து இப்போ வந்து செயல்படுத்தி காமிச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிற விஷயத்த அளவுக்கு எல்லாருக்கும் அட பரவாயில்லையே அப்படின்னு ஒரு மேலே வந்து நெகட்டிவாக ரொம்ப இமேஜெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. விஜய் மேலே வந்து யங்ஸ்டர்ஸுக்கு சில பெண்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்ததுலேயே ஜெனரல் ஆட்களுக்கு இல்லை. ஆனால் இந்த நடவடிக்கை ஒன்றுன்னா வர பெரிய இமேஜ் வந்ததா இந்த மாற்றம். சரி, இவங்க அப்புறம் மாற்றம் வந்ததுக்கப்புறம் இவங்கள வந்து கரிச்சு கொட்டுவாங்கல்ல. எப்படி பார்த்தாலும் இவங்களுக்குன்னு வந்து ஐடி இவங்க இருக்குது திமுகவுக்கு. அவங்க வந்து விசிகாவை பயங்கரமாக கரிச்சு கொட்டுறாங்க, ஐயுஎம்எல்லையும் கரிச்சு கொட்டுறாங்க. இதை வந்து கம்யூனிஸ்ட்டை கரிச்சு கொட்டலை. ஆனால் இப்போ விஜயை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நினச்சிருந்தா ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சிருக்கலாமே, அல்லது ஏடிஎம்கே பிரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்களோட சேர்த்து கூட்டணி வச்சிருக்கலாமே அப்படின்னு பிரித்து. ஆனால் இது மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லித்தானே ஸ்ட்ராங்காக நின்று ஒரு காங்கிரஸு, செக்யூலர் கட்சிகள், காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்கு அப்படின்னு பார்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் வர இப்போ என்ன ஆகிப்போச்சு, இங்கே கூட்டணியில் வந்து 26 கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது இருக்குல்ல. இதில் தமுமுக ஜவாஹிருல்லா வந்து ஓப்பனாக சொல்லிட்டார், நான் வந்து எங்கள் சின்னத்தில் நான் போட்டி போட்டு தான் நானும் ஒரு அமைச்சராக இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வெறுப்பாக சொல்லிட்டார். உள்ளுக்குள்ளே எங்களை வந்து உதயசூரன் நிற்க வச்சு எங்களை பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரும் உள்ளுக்குள்ளேருந்து கலண்டுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்போது திமுக வந்து கேட்டால் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஆடி போய் கிடக்கு. திமுக தொண்டர்கள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, தொண்டர்கள் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. ஓகே, இது எதிர்காலத்தில் தாவேக்கா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது எப்படி பரப்புதுங்கிற வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு கரண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து முதல்ல இது, அதாவது எப்படின்னா பிஜேபியோட அஜெண்டா எப்படி, முதல்ல அதிமுகவை பிரித்து அழிச்சிடுறது அதிமுகவை. அதுக்கப்புறம் திமுக வந்து எதிர்கட்சி ஆக்கி செயல்பட விடாமல் ஆக்கி, அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளை மொத்தத்துக்கு அழிச்சிடுறது. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி அண்டு தாவேக்கா அப்படின்னு இருக்கும். அப்புறம் 2 பேரும் மாறி மாறி தமிழ்நாட்டையே மொத்தத்துக்கு ஆட்டையை போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ என்னாச்சுன்னா அதிமுக பிரிஞ்சவங்க திரும்ப ஒன்று சேர்றாங்க. அப்போது எடப்பாடியோட கை வந்து ஓங்குது. என்னதான் இன்னைக்கு வந்து 47 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட 53 கூட்டணியில் ஜெயித்தாலும் 47 சீட்டு வந்து தனிப்பட்ட முறையில் அதிமுகவுக்கு இருக்கா. அவங்க வந்து இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் திமுக வந்து ஆடி போய் கிடக்கு. போகிற போக்கில் பார்த்தா திமுக வந்து வலுவிழந்து பலம் குறைந்து மொத்தத்துக்கு திமுக வந்து அடிபட்டு அழிஞ்சிருமோ, ஒரு ரீஜனலில் ஏதோ போனால் போகுது ஒரு 30 சீட்டு 40 சீட்டு ஜெயிக்கக்கூடிய கட்சியாக மாறிடுமோ. நீங்கள் என்னதான் கட்டமைப்பு,
ஏன்னா ஏற்கனவே இந்த டைமில் வந்து பணம் வந்து அநியாயத்துக்கு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. அது வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணத்தை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10-12,000 கோடிக்கு மேலே எல்லாம் காசு செலவு பண்ணிட்டாங்க. திரும்ப இன்னொரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா அது செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க. பெரிய அளவுக்கு வந்து திமுகவில் கட்டமைப்பு இருந்தால் கூட இனி இனி வந்து செல்லுபடி ஆகாது. அதனால அப்போ நிறைய பேர் வந்து அடுத்த தேர்தல் வருது அப்படின்னா இங்கேருந்து நிறைய பேர் கலண்டு போய் தாவேக்கால சேர்ந்து அங்கே போட்டி போடுவாங்க. அப்போ திமுக வந்து ஆடி போய் கிடக்கு. திமுக மேலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட பிரச்சனை சேர்த்து சொல்லியிருக்கேன். அப்போ சட்டம் ஒழுங்குலையும் சரியில்லை. ஆனால் நலத்திட்டங்களில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அந்த நலத்திட்டங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்குல ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா அப்படின்னா இப்போவும் சட்டம் ஒழுங்கு நல்லா இல்லை தான் இப்போவும். ஆனாலும் அடுத்து ஒரு கொஞ்சம் டைம் கொடுப்போம். டைம் கொடுத்து பார்த்து எப்படின்னு நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் முன்னை விட கொஞ்சம் விரைவாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் பழைய பஞ்சாங்கம் பழைய ஆட்கள் தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது திமுக கிட்டத்தட்ட அப்படியே வழக்கொழிஞ்சு போய் எப்படி இந்திய அளவில் ஒன்றிய அளவில் காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி எல்லாம் இறங்கி போய் தேடி பார்த்தா அப்படியே பூதக்கண்ணாடி வச்சு தேடணும். எந்த இடத்துல பார்த்தாலும் காங்கிரஸை காணும். ஏதோ கொஞ்சம் போல் கேரளா, இந்த பக்கம் இங்கே கர்நாடகா, அதை விட்டாச்சுன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஹரியானாவோ இல்லை இங்கே அங்கே ஏதோ ஒன்று பஞ்சாப் ஹரியானா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அது ஆம் ஆத்மியில் வந்து விட்டுட்டாங்க. இங்கே நிறைய இடங்களில் பிஜேபிகிட்ட விட்டுட்டாங்க. அப்படின்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்க ஒழிய காங்கிரஸ் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்படியே 10 சீட்டு அப்படி இல்லை அப்படி முள்ளங்கி பத்த மாதிரி இப்படி தூக்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூட்டணி எல்லாம் சேர்த்தா ஒரு 140 சீட்டு 150 சீட்டு வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் போட்டி விட்டாலே எதுலேயும் உருப்படியாக சேர்ந்தெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தா 40-50 சீட்டுக்குள்ள மொத்தத்துக்கு வந்து சுருங்கிரும் அப்படின்ற இடத்துல காங்கிரஸ் வந்து அங்கே வழக்கொழிஞ்சு போகிற மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவும் தன்னுடைய மினுமினுப்பான மேனி கட்டுக்குலைவாத மேனியை வந்து கட்டுக்குலைஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி போயிருச்சோ. ஸோ அழிவின் விளிம்பில் திமுக அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. சொன்ன அந்த உள்ளுக்குள்ளே உள்ள நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலை ஆக்சுவலாக பொதுவெளியில். அதனால் அதை வந்து இப்போ உங்களுடைய யூகத்துக்கே விட்டுக்கிறோம். அது குடும்பதாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. பிடிஆர் வந்து இப்போ தற்காலிகமாக அரசியல் விட்டு விலகிறேன்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து புறையோடி போய் கிடந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக கலகலத்து போய் கிடக்கு. அழிவின் விளிம்பில் திமுக அப்படிங்கிறது இதோட சாராம்சம். சரி, விசிகா எடுத்தீங்கன்னா விசிகா ஒரு தொல் திருமாவளவன் வந்து அவர் சரியில்லை, நிறையா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காருன்னு ஆளாளுக்கு பேசுகிறாங்களே. அது முக்கியமாக இப்போ பேசுனது வந்து நேற்று 25 மே அதில் வந்து வெளிச்சம் டிவியோட ஃபவுண்டர், அப்புறம் எம்எல்ஏ செய்யூர் தொகுதியோட எம்எல்ஏ பனையூர் பாபு, விசிகாவோட முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து தொல் திருமாவளவனை விமர்சனம் பண்ணி நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணி அவர் வந்து கட்சி விட்டு வெளியேறிக்கிறார். அப்போ அதுக்காக வந்து இவ்வளோ தொல் திருமாவளவன் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னா அது வந்து நம்ம கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ இங்கே வந்து முதல்ல வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்கள் சொன்ன காரணம் என்ன? இதிலேருந்து வேண்டாம் நமக்கு கவர்னர் ஆட்சி வேண்டாங்கிறத சொன்னீங்க. நீங்கள் திரும்ப வந்து உள்ளே சேர்ந்துருக்கீங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் அதே மாதிரி சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை இப்போ வந்து திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த ஆட்சி, இந்த கூட்டணி ஆட்சி வந்து நீண்ட நாள் நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலைக்காதுன்னா அவரோட ஆசையா அல்லது வேற ஏதாவது பின்னாடி பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ தொல் திருமாவளவன் மேலே விமர்சன கரைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் முதல் முறையாக ஒரு என்ன சொல்கிறது, தலித் கட்சி, ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரத்தை சுவைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தாலும் எம்எல்ஏவாக இருப்பாங்க, இது இருப்பாங்க, கட்சி இருக்கும். அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக் இது வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கவே இல்லை. இப்போ வந்து அதிகாரத்தை சுவைக்கிறாங்க. அந்த அளவில் வந்து இது ஒரு பாசிட்டிவான விஷயமா சொல்கிறாங்களா. ஸோ பனையூர் பாபு சொல்கிற குற்றச்சாட்டு எடுபடுமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ஆளூர் ஷானவாஸ் அவர் வந்து ரொம்ப இந்த இதில் விசிகாவில் இருக்கும்போதே திமுகவோட நெருக்கம் காட்டினார். விசிகா வந்து அவர் வந்து 2ஆம் பட்சமாக தான் அவர் நடந்துக்கிட்டாரு, ஹேண்டில் பண்ணார். அதனால் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதையும் மீறி உங்களுக்கு மட்டுமே திரும்ப திரும்ப வாய்ப்பு தரணுமா அப்படின்னு கேட்டு அவரை வந்து அவருக்கு சீட்டு கொடுக்காம பண்ணாங்கன்ற அது மாதிரி விசிகாவோட விமர்சனத்துக்கு பதில் நிறையா வருது. ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் விமர்சனம் வருது, இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் வருது. எது எப்படி இருந்தாலும் காலம் தான் பதில் சொல்லும் அதுக்கு. அது போக இப்போ வந்து 2029 திமுக
இது மாதிரி ஒரு வழக்கொழிஞ்சு அழிஞ்சு போகாமல் திரும்ப அதை வந்து கட்டி காப்பாற்றுறதுக்கு ஒரு புது ஐடியா வந்து ஐட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் கான்ஸ்பிரசியாக இருக்கலாம். ஆனாலும் விஷயம் என்னென்னா 2029 தமிழ்நாட்டில் கூட்டணி யாருன்னா திமுக, பிஜேபி, மதிமுக ப்ளஸ் வந்து இதர வந்து சின்ன சின்ன கட்சிகள், அவர் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், அவர் கிருஷ்ணசாமி ஆரம்பித்து சில கொஞ்சம் கொஞ்சம் கட்சிகள்லாம் சேர்த்து 2029 காங்கிரஸை கழட்டி விட்ட காங்கிரஸை இவங்க கழட்டி விட்டு பிஜேபி, டிஎம்கே, மதிமுக, அப்புறம் இது பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு மாதிரி திரும்ப கட்டமைப்போட எழுந்திரிச்சு வர போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எப்படி திமுக ஆண்ட கட்சி திமுகவுக்கு எப்படி ஒரு பெரிய த்ரெட் இருக்கோ அது மாதிரி ஒன்றிய அளவில் இந்திய அளவில் வந்து காக்ரோச் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி ஆளாலையா வர்றாங்க. அவரை ஒன்றும் செய்ய முடியல. இப்போ வந்து அவர் அபிஜித் தீப்கே வந்து இன்னும் பாஸ்டனில் அங்கே இருக்கிறாரு. அவர் இங்கே வந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ளே போனால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் பண்ண விட்டு ஆளை சோழி முடிப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறனால இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இப்போ வரமாட்டார். இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பெரிய அளவுக்கு கட்டமைப்போடு பெருசாக ஆக்கி விட்டு அவர் வந்தார்னா கிட்டத்தட்ட Z+ பாதுகாப்போடு தான் வருவார். அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து கலகலத்து போகுது, வச்சிருக்க திட்டங்கள்லாம் பெருசாக ஏற்கனவே 2 காணொலி வந்து நல்லா நிறையா பேர் பாராட்டு நிறையா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் பிஜேபி ஆடி போய் கிடக்கா. அப்போ என்ன செய்யணும், யாரு கூடயாவது கூட்டணி கட்டின்னு சேர்ந்து திரும்ப தன்னை வந்து நிலைநிறுத்தணும். அது போக இவிஎம் மிஷின் அநேகமாக 2029 இவிஎம் மிஷின் கிடையாது, பேலட் பேப்பர் தான் வரும். ஏன்னா மக்கள் புரட்சி வந்துருச்சு. இந்த மாதிரி காக்ரோச் பார்ட்டி அது யாரா லீட் பண்ணுவா அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து குறைஞ்சபட்சம் அதில் பேலட் பேப்பர் எண்ணுங்க அப்படின்னா எண்ண முடியாது. மொத்தம் வந்து இருக்கிறதுல ஒரு 200 250 பூத்து இருக்குது அப்படின்னா ஒரு 3 பூத்தில் 6 பூத்தில் எண்ணுவோம். அதில் ஏதாவது தப்பாக நாங்கள் நீங்கள் சொல்ல குற்றச்சாட்டு வந்து தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் பெரிய உங்களை ஜெயிலில் போடுவோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமான விதிகள். அதாவது மக்களுக்காக விதிகளை, விதிகளுக்காக மக்களா அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் கமிஷன் ஞானேஷ்குமார் இந்த கமிஷன் வந்து உண்மையிலே ஒரு கேவலமான ஒரு துறையாக இருக்குது, மோசமான துறையாக, கிரிமினல் துறையாக இருக்குன்னு அளவுக்கு குற்றச்சாட்டலாம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இது வந்து மக்கள் புரட்சி அங்கங்கே இந்திய அளவில் ஒன்றிய அளவில் கோடிக்கணக்கான பேர் அங்கங்கே புரட்சி பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து இவிஎம் வேண்டான்னு சொல்லி நின்னான்னு வேறு வழி இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே இல்லை, இவங்களுக்கு தலைகுனி பணிஞ்சு தான் ஆகணும். அப்போ பேலட் பேப்பர் வருது அப்படின்னா இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கூட்டணி சேர்ந்து என்னமாவது பண்ணுங்கள், இவிஎம்ல ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்படி ஒரு சூழல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதில் வந்து கடைசியாக காக்ரோச் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்து அடியெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து கான்ஸ்பிரசி தான், வேறு யார் இயக்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் இயக்குறதா சொல்கிறாங்க. அதை பற்றி ஏற்கனவே காணொலியில் பேசியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த நிகழ்வு வந்து என்ன நடக்குதுங்கிற லோக்கல் செய்தியாக, லோக்கல் பாலிட்டிக்ஸ், உள்ளூர் அரசியலை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நமக்கு கிடைக்கிற தகவலையும் சொல்கிறோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை இங்கே பின்னூட்டத்தில் நாகரிகமாக போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.